நான் இங்கே நிற்கிறதே தேவையில்லாத வேலை தான். அண்ணி சூழ்நிலையை கரெக்டாக புரிஞ்சுட்டு ஒதுங்கிட்டாங்க. பரவாயில்ல, அன்னைக்கு புரிஞ்சிருக்கும் போல. என்னங்க இந்த வீட்டில் இங்க தெரியாத ஒரே ஆளு நீங்க தான். நேரங்கால தெரியாம ராஜா ராஜான்னு கூப்பிட்டு. சரி சரி, குளிக்கணும், தண்ணி எடுத்து வை. நீங்க போங்க, அக்கா எடுத்து வைப்பாங்க. நான் இதெல்லாம் பெருக்கிட்டு வந்துடுறேன். ஏய், அண்ணி இதை செய்வாங்க, தண்ணி யார் எடுத்து வைவாங்க, முதுகு யார் தேய்ச்சி விடுவாங்க, வருவாங்களாம். ஏய், என்னது? ஏன்னா அந்த அளவுக்கு இதான் நினைச்சிட்டீங்களா? ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நான் தேய்ச்சுறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யார் முதுகு தேய்ச்சிடுவா? எங்க பாத்ரூமுக்கிற செங்கல் தான் முதுகு தேய்ச்சி விட்டுச்சு. அப்படியா? அப்ப இப்பவும் அதே தேய்ச்சி சொல்ல வேண்டியதானே? கேட்டனே, அந்த செங்கல் சொல்லுச்சு, ஏண்டா டேய், கல்யாணம் ஆகி நானா உனக்கு இன்னமும் முதுகு தேய்ச்சி விடணும் அப்படின்னு சொல்லிடுச்சு.